இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க மிக தெளிவா ஒரு 2.5 சென்ட்ல 1850 ஸ்கொயர் ஃபீட்ல வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியே கட்டி இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி இளவரசன் ஆன வீடுங்க. வீட்டுக்குள்ள வந்தோம் அப்படின்னம்னா வடக்கு பார்த்த மாதிரி 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் டூப்ளக்ஸ் பேட்டர்ன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து 2 போர்ஷனாக பிரிச்சிருக்காங்க. முன்னு வந்து ஸ்டெப்ஸ் போகிறக்கு ஒரு இடமும் டிவி வைக்கிறக்கு ஒரு செப்பரேட்டான ஏரியா, அது போக கிச்சன் டைனிங் போகிறக்கும் நம்மளுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் வித் டைனிங் இருக்குங்க. அதை 2 டிவிஷன் பண்ணுறக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டிங் கொடுத்துருக்காங்க. அது போக டைனிங் ஹாலில் இருந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி 4க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல தெய்வீக அருள் கிடைக்கிற மாதிரி ஒரு பூஜா யூனிட்டுங்க. அதுக்கும் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்டோரேஜ் கொடுத்து வீட்டில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க மிக தெளிவாக ஒரு 2.5 சென்ட்ல 1850 ஸ்கொயர் ஃபீட்ல வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியே கட்டியிருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி இளவரசன் ஆன வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு சூப்பரான மைல்டு கலரில் மேட் ஃபினிஷிங்கில் க்ரீமி ப்ரௌன் வித் ஸ்ட்ரைப்ஸ், அதுக்கு பேக்ரவுண்டில் க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலர் கொடுத்து சூப்பராக ஃப்ரண்ட் எலிவேஷன் லேசர் கட்டிங் டிசைனோட பர்கோலா பேட்டர்னில் சின்னதாக நம்மளுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி பெரிய ரேம்ப்பு, மெட்டல் கேட் வந்து ஃபோல்டபுள் டைப்பில். ரேம்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் அப்படியே ஸ்லோப் நல்லா இருக்கிற மாதிரி முன்னாடி டிச்சு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நார்த் ஃபேஸிங் 3 BHK வீடு தாங்க. மெட்டல் கேட்டில் நல்ல ஹெவியான மெட்டல் கேட்டுங்க. அந்த லேசர் கட்டிங் டிசைனு ப்ரௌன் கலர் இந்த இன்டீரியருக்கு எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. பெரிய கார் போர்ட்டிக்கோங்க. 2 கார் மேலே நிறுத்திக்கிற மாதிரி 21க்கு 14 அப்படிங்கிற அளவில் ரொம்ப ஸ்பேசியஸாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு இபிக்கு கூட சூப்பரான ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி வர இடம் விட்டு ஜல மூலையில் வாஸ்து பிரகாரம் போர்வெல் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு நல்ல ஹெவியான லக்ஸுரியஸான வால் டைல்ஸ் போட்டு அதுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. முன்னாடி லைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு புத்திசாலி இளவரசன் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் ஒரு சூப்பரான தேக்கில் கதவு கொடுத்து 2 ஸ்டெப்ஸ் ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கார்விங்ஸ் வந்து ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னம்னா வடக்கு பார்த்த மாதிரி 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் டூப்ளக்ஸ் பேட்டர்னில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து 2 போர்ஷனாக பிரிச்சிருக்காங்க. முன்னு வந்து ஸ்டெப்ஸ் போகிறக்கு ஒரு இடமும் டிவி வைக்கிறக்கு ஒரு செப்பரேட்டான ஏரியா, அது போக கிச்சன் டைனிங் போகிறக்கும் நம்மளுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் நல்ல டார்க்கான கலர்லையும் கிச்சனை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா பீனட் கலரில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்கு வச்சு அதுக்கு லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஓப்பனாக கொடுத்து மேலே ஸ்பாட்லைட் கொடுத்த ஒரு சூப்பரான ஃபால் சீலிங்க ஜிப்சம் போர்டில். நீங்கள் நிறைய இடத்துல நம்ம வீடியோ எடுக்கும்போது இந்த லைட்டிங்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இந்த புத்திசாலி இளவரசன் கதை. நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வாங்க போகும்போது நான் சொல்கிறேன். மேலே பாருங்கள், சூப்பரான ஃபால் சீலிங் வந்து பண்ணி அதுக்கு வந்து லைட் பீனட் பட்டர் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்லைட் கொடுத்து இந்த ஃபால் சீலிங் அழகுபடுத்தியிருக்காங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஹாலுங்க. 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் போட்டு சூப்பரான லைட்டிங்ஸில் சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து ஹாலில் இருந்து போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கிச்சன் வித் டைனிங் இருக்குது. 16க்கு 8 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸான கிச்சன் வித் டைனிங் இருக்குங்க. அதை 2 டிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசர் கட்டிங் கொடுத்துருக்காங்க. அது போக டைனிங் ஹாலில் இருந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி 4க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல தெய்வீக அருள் கிடைக்கிற மாதிரி ஒரு பூஜா யூனிட்டுங்க. அதுக்கும் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக ஸ்டோரேஜ் கொடுத்து வீட்டில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. வாங்க, கிச்சனையும் டைனிங்கை பிரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சன் டைனிங் மாதிரி கொடுத்து அதுக்கு சின்னதாக ஒரு லேசர் கட்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ஓப்பன் கவுண்டர் டாப் வச்சு கொடுத்துருக்காங்க.
எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணி கொடுத்து சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சு சைடு வால் ஃபுல்லுமே வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு சூப்பரான ஒரு ஸ்டாண்டி கொடுத்து மேலே லேஃப்ட் கிச்சன் ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப்புங்க. அது போக டைனிங் வைக்கிறதுக்கு சாமான வைக்கிறதுக்கும் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் கொடுத்து அதை சூப்பராக பிரிச்சிருக்காங்க. இந்த லைட்டிங்ஸ் மட்டும் ஏன் காட்டுறாங்க அப்படின்னா இந்த புத்திசாலி இளவரசன் கதைங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ராஜா வந்து அவருடைய ஆட்சி முடிஞ்சு அவருடைய பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணார். வாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய 8க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமை பார்த்துருவோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிவி வைக்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. அல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்டாண்டு செல்ஃப் அது மாதிரி வச்சுக்கலாம். ஒன் சைடு வந்து 2 சைடு லைட்டாகவும் 1 சைடு வந்து டார்க்காகவும் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் வரக்கு விண்டோஸ் வச்சு கொடுங்க. 8க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு மூலையில் அமைஞ்ச ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வீட்டில் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர் ப்ரௌன் அதை பேஸ் பண்ணியே கொடுத்துருக்காங்க. டிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீனட் ப்ரௌன், ஸ்பார்க் ப்ரௌன் அது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லும் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கிளாஸி ஃபினிஷிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். வெஸ்டர்ன் பேட்டர்ன் கிளாஸ் வந்துடும். கீழே ஏண்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிவிசியில் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. முன்னாடி தேக்கலையும் பாக்கி எல்லா கதவும் ஃப்ளஷ் டோராக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஸ்டெப்ஸ் வந்து டூப்ளக்ஸ் பேட்டர்னில் ஹாலில் இருந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து மேலே போகக்கூடிய படை வந்து கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமுக்கும் பட்டர் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்கி 2 வால்லையும் உங்களுக்கு முதல்ல லைட் கலர் சொன்ன மாதிரி லைட் கலர் ஒயிட் பெபிள் கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெரிய லாபிங்க 16க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லாபி. இந்த ஹெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சூப்பரான வெளிச்சம் வர்றக்கு நம்மளுக்கு ஹேங்கிங் பெண்டன் டைப்பில் லைட்டிங்ஸ் கொடுத்து அது போக வெளிச்சம் எப்பவே வர மாதிரி ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அந்த ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெயிண்டிங்க்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது. பாருங்கள் மேலே ஸ்பாட் லைட்டு, ஹேங்கிங் லைட்டு அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. ஒரு ராஜா அவருடைய ஆட்சி முடியும் போது அவருடைய சந்ததிக்கு இது கொடுக்கலான்னு பார்த்தாங்க. அவருக்கு 3 பசங்க. 3 பசங்க கிட்ட 1000 ரூபா கொடுத்து இந்த 3 ரூமை கொடுத்து இந்த ரூமை ஃபுல்லும் ரெப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பையன் வைக்கப்போல் கொண்டு வந்து ஃபுல்லாக ரெப்புனா, இன்னொரு பையன் சாமானத்தை எல்லாம் கொண்டு வந்து வாங்கி ரெப்புனா, இன்னொரு பையன் நீட்டாக தெளிவாக அந்த வீடு ஃபுல்லும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சா அந்த விளக்கு வந்து நம்மளுடைய வெளிச்சத்தை கொடுத்துது. எங்கே விளக்கு வருதோ அங்கே இருள் விலகி நம்மளுடைய மனம் தெளிவடையும் அப்படிங்கிறக்காக அந்த புத்திசாலி இளவரசன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த வீடு ஃபுல்லும் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வரும்போது விளக்கு எரியிற இடத்துல மகாலட்சுமி வருவாங்க. மகாலட்சுமி வரும்போது நம்மளுடைய வீட்டில் செல்வ வளம் கொளிக்கும், மகிழ்ச்சி தாண்டவமாடும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் வைக்கிறக்கும் நல்ல கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. வெளிச்சம் வர்றக்கு லைட்டிங்ஸ் மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து சுற்றி வர தீபங்கள் ஏற்றி வைத்து இருக்கிறார்கள். மகாலட்சுமி வர்றக்காக ஏசிக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் ஸ்பார்க் ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட் டார்க் காம்பினேஷனில் டாப் டு பாட்டம் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கீசர் வைக்கிறக்கும் வெஸ்டர்ன் பேட்டர்ன் கிளாஸ் செட்டு பிராண்டரில் எல்லாமே உங்களுக்கு சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வந்துடும். இந்த வீடு நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் பெரியநாயக்கம்பாளையத்து பக்கத்தில் ப்ரெஸ் காலனி இருக்குது. ப்ரெஸ் காலனியில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு கேட்டேர் கம்யூனிட்டியில் 2.5 சென்ட்டில் 3 பெட்ரூமோடு அமைஞ்சிருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3rd பெட்ரூமுங்க. இதுலேயும் 2 சைடு லைட்டாகவும் 1 சைடு டார்க்காகவும் பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு கலர்லேயே நம்மளுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப எடுப்பாக இருக்குது. கோயமுத்தூர் ப்ரெஸ் காலனியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 BHK வீடுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் செல்ஃபுக்கும் டிவி வைக்கிறக்கும் உங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க.
எல்லா ரூம்லையும் நம்மளுக்கு வெளிச்சங்கள் மேலே இருக்குது, ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட், பூஜா யூனிட், 4 டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த தேர்ட் பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட்டையும் பார்த்துருவோம். இதுவும் 6க்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதுக்குன்னா நீங்கள் ஏதாவது மேலே தான் உட்டிலிட்டி போட்டு வச்சுக்கிறதுக்கு இருக்குது. இதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் தான் டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வெஸ்டர்ன் பேட்டர்னில், கிளாஸ் செட் எல்லாமே பிராண்டடில் ப்ரீமியமாக வந்துடும். மேலே ஒரு ராபியில் இருந்து பண்ணுற மாதிரி தென்மேற்கு மூலையில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும், வடகிழக்கு மூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும், அதுபோக அந்த லாபியில் இருந்து ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலன் டைல்ஸு, டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் எக்ஸ்டீரியர் பெயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அடிச்சிருக்காங்க. ஒன் சைடு வாலில் ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்து, அது போக நம்மளுக்கு ஸ்பார்க்கி டீக் வுட் கலர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முதல்ல கொடுத்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபோயர் மாதிரி. இந்த ஃபோயர் என்னத்துக்குன்னா மழை தண்ணி வந்து பட்டாலும் உங்களுக்கு டோர் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயத்தை கூட பார்த்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஃப்ரண்ட் எலிவேஷன் அட்டகாசமாக இருக்குது. நல்ல ஹெவியான மெட்டலில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நம்மளுக்கு தங்கச்சூரியன், தங்கப்பூக்கள் மலர்ந்துருக்கு. இது வரைக்கும் நம்ம ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு, இந்த வீடு தொலாகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கோயமுத்தூர் பெரியநாயக்கம்பாளையம் பிரஸ் காலனியில் அமைஞ்சிருக்க வீடு. மேலே டெரகோட்டா பெயிண்ட், கூலன் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டர் டேங்க் இருக்குது, துவைக்கிற கல் இருக்குது. ப்ரெஷர் வர்றதுக்காக ஹைட் பண்ணி வச்சு கொடுத்துருவாங்க வாட்டர் டேங்கை. நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு வாங்கணும்னா கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். நீலகிரியின் இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இருக்குது. வாங்க, கனவு மெய்ப்படும்.